எஸ்ஐஆர் சரிபார்ப்புக்கு அப்புறமேட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 97 லட்சம் பேருக்கு வாக்குகள் அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கிறது. அது சம்மந்தமான காணொளி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் நாட்டிலே ஒரு பெரிய தொகையா கருதப்பட்டுச்சு. என்னடா இது பீகார்லயே 65 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லையா? பீகார்லயே 65 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லையா? 1/2 கோடி பேருக்கு வாக்கு இல்லையான்னு சொல்லி நினைச்சாங்க. அதையெல்லாம் முறியடிக்கிற விதமா, அதையெல்லாம் தோற்கடிக்கிற விதமா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்குது? தமிழ்நாட்டில 97 லட்சம் பேருக்கு வாக்கு இல்ல. எல்லாம் என்ன பண்ணுங்க, போய் குச்சி மிட்டாய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டாங்க. என்ன காரணம்? அரசாங்கத்தோட தரப்புல, தேர்தல் ஆணையத்தோட தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதுதான் காரணம், அதுதான் காரணம். என்ன காரணம்? ஒரே பேரு 2 அட்ரஸ்ல இருக்குது. ஒரு சிலர் ஃபார்ம் சரியா கொண்டு வந்து குடுக்கல. இன்னொன்னு எழுத்துப்பிழை நெறைய இருக்குது. எழுத்துப்பிழைன்னா அந்த அட்ரஸ் தப்பா எழுதியிருக்கிறாங்க. இதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போனவங்க, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தரமா ஓட்டு போடாம விட்டாங்க 2, 3 எலக்ஷன்ல. இவங்க எல்லாம் நாங்க எலக்ஷன்ல தேர்தல விட்டு நாங்க நீக்கிட்டோம். அவங்க வாக்கு செலுத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு 97 லட்சம் பேர வந்து என்ன பண்ணிக்கிறாங்க? நீக்கியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் ரீதியா தான் நம்ம பார்க்கணும். என்ன காரணம்? பீகார்ல 65 லட்சம் பேர் அவங்க நீக்குனாங்கல்ல. அதுக்கு முன்னாடி நடந்த அதுக்கு என்ன காரணம்? அவசர அவசரமா நீக்கிறதுக்கு என்னவா இருக்கலாம்? 2020ல நடந்த எலக்ஷன்ல பிஜேபி கூட்டணி 125 இடங்களையும், நம்ப காங்கிரஸ் தரப்பிலான கூட்டணி 110 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா? 2 கட்சிக்கும் வெறும் ஒரு 15 தொகுதி தான் டிஃபரன்ஸு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இவங்க ஒரு 65 லட்சம் பேருக்கு ஓட்ட நீக்குனவாட்டி, அதுக்கு அப்புறமேட்டு 2025ல அவசர அவசரமா இவங்க நீக்குனவாட்டி, இப்ப சமீபத்தில நடந்த தேர்தல்ல பீகார்ல காங்கிரஸ் கூட்டணி வெறும் 35 சீட்டு தான் பெற்றிருக்குது. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி 35 இடம் தான் வாங்கியிருக்குது. ஆப்போசிட்ல இருந்த பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது 200க்கு கிட்டத்தட்ட தொகுதி நெருங்கிட்டாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா அவங்க அத செஞ்சிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த 65 லட்சம் பேர் எங்கெங்கலாம் காங்கிரஸ் ஓட்டு விழுவுதோ அதெல்லாம் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரசாந்த் கிஷோர் அவ்வளோ பெரிய ஆளுக்கு ஒரு சொம்பு குடுத்து ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? யார் யார் எனக்கு தேவையோ அவங்களுக்கு தகுந்த மாரி நான் வந்து இது பண்ணிக்குவேன். எனக்கு எதிர்க்கட்சிக்காரன் ஓட்ட நான் இல்லாம பண்ணிருவேன். அதே மாரி இதெல்லாம் வந்து எந்த விதத்தில நியாயம்னு தெரியல. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதான்னு தெரியல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இத அவசர அவசரமா பண்றதுக்கான காரணம் என்ன? வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 எம்எல்ஏ எலக்ஷன்ல கருத்துல வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்த மாரி ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? இதுல என்ன ஒரு சாதனையா இருக்க முடியும்? ஒவ்வொரு வருஷமும் நெறைய பேர் பொறக்குறாங்க, நெறைய பேர் இறக்குறாங்க. இறந்து போனவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் இறப்புச் சான்றிதழ் வாங்கும் பொழுது, அவங்க அடுத்த எலக்ஷன்ல வந்து ஓட்டு போட முடியாது. இறந்து போனவங்க எப்பயுமே போட முடியாது. ஸோ, இப்ப வந்து ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க வாக்காளர சரிபார்க்கும் பொழுது, இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி பாக முகவர்கள் BLA பூத் லெவல் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்கள ரவுண்ட் பண்ணி டீச்சர்ட்ட குடுப்பாங்க. எந்த டீச்சர்ட்ட? வாக்குச்சாவடி உட்காரக்கூடிய ஆசிரியர்கிட்ட. ஓகேங்களா? வாக்காளர் சிறப்பு முகாம்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அவங்க பேர்லாம் நீக்கிருவாங்க. இது வந்து எல்லா எலக்ஷன்லயும் நடக்கிறது தான். இது என்னமோ எல்லா எலக்ஷன்ல வருஷம் வருஷம் நடக்கிறது தான். ஒவ்வொரு வாக்காளர் சிறப்பு முகாம்லயும் நடக்கிறது தான். இவங்க என்னமோ எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்தம்னு சொல்லிட்டு 97 லட்சம் பேருக்கு ஓட்டு இல்ல அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு 3 லட்சம் பேர் தான் கம்மி. இப்ப அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் என்ன? இவங்களுக்கு பிஜேபிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களுடைய ஓட்டுலாம் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்துட்டாங்களா? இல்ல என்னமோ தெரியல. சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறது இதுதான். முதல் கட்டமா இவங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லன்ட்டாங்க. ஓட்டுலாம் உங்களுக்கு இல்லன்னு அப்படின்ட்டாங்க. 2ஆம் கட்டமா என்ன சொல்றாங்க? சரி ஓகே உங்களுக்கு ஓட்டு இல்ல. இருந்தாலும் என்னங்கிறேன், வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு இது வரும். வாய்ப்பு வரும். காத்திருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கான மறுசீர்திருத்த முகாம் அப்படிங்கிறது வந்திருக்கும். மறுசீராய்வு முகாம் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்ப எப்படி பரீட்சையில மார்க் கம்மியா வந்துருச்சுன்னா, ரீவேல்யூவேஷன் சொல்லி குடுக்குறாங்க. கவுண்டிங் நான் மறுபடியும் எண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த மாரி உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குடுக்கப்படும். நீங்க வெயிட் பண்ணுங்கங்கிறாங்க. இத்தனை எலக்ஷன்ல ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்களுக்கு, இந்த எலக்ஷன்ல ஒரு 97 லட்சம் பேருக்கு 97 லட்சம் பேரும் செத்து போகல. 97 லட்சம் பேரும் அட்ரஸ் மாத்திட்டு போகல. ஆனா நீக்கியிருக்கிறாங்க. எங்க வீட்ல எல்லாத்துக்கும் வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு ஒரு ஓட்டு, எங்க அம்மாவுக்கு ஒரு ஓட்டு, எனக்கு ஒரு ஓட்டு வந்துருச்சு. சொல்றேன் பொதுவா. எங்க வீட்ல ஓட்டு இருக்குது. நான் இன்னைக்கு காலையில கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி ஹெல்ப்லைன்ல அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு எபிக் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஓட்டு இருக்குது. என்ன 110ன்ற இருந்த பூத்து 115ன்னு போட்டிருக்கிறாங்க. நான் வந்து 110 பூத்துல ஓட்டு போட்டேன் எல்லா எலக்ஷன்லயும் கடந்த 3 தேர்தல்ல. இன்னைக்கு என்னுடைய பூத்து 110லேருந்து 115ஆ மாத்தி வச்சிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல.
போய் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி சீரியல் நம்பரும் மாறி மாறி தான் இருக்குது. இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கோங்கன்னு தெரியல. ஏற்கனவே அந்த பூத்துல கூட்டம் அள்ளும். கூட்டத்துல நிக்கவே முடியாது. இப்ப நம்மள தூக்கிட்டு போய் அங்க போட்டுருக்காங்க அந்த பூத்துல. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கண்டிஷன்னு. சரி வாங்க போலாம். இந்த மாரி வந்து நடந்திருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அவங்களுக்கு ஃபேவரா பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா, கட்சிக்காரங்க பண்ணல. வாக்காளர் ஓகேங்களா? ஓட்டு செலுத்துறாங்க இல்லையா? இவங்களுக்கான கமிஷன் தேர்தல் ஆணையம் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் இதெல்லாம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இதுல வந்து கட்சி சார்ந்த யாருமே எந்த ஒரு இதுவுமே முடிவுமே எடுக்க முடியாது. தெரியுதுங்களா? தேர்தல் ஆணையத்துடைய முடிவு தான். முழுக்க 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 கம்ப்யூட்டர் அனலிட்டிக்ஸ் தான். கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அத வச்சு தான் இதுன்னுவாங்க. அதன் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 97,00,000 பேருக்கு வாக்குகள் நீக்கியிருக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல 2,00,00,000 பேருக்கு வாக்கு நீக்குவாங்க. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல 4,00,00,000 பேத்துக்கு வாக்கு நீக்குவாங்க. கடைசியா 1,00,00,000 ஓட்டு தான் இருக்கும். அந்த 1,00,00,000 ஓட்டும் வட மாநிலத்திலருந்து வந்தவங்க ஓட்டு தான். அந்த 1,00,00,000 ஓட்டும் பிஜேபிக்கு தான் விழுவும். 8,00,00,000 மக்கள் இருக்கிறவங்க நாளைக்கு 9,00,00,000 பேர் இருப்பாங்க. 8,00,00,000 பேருக்கு ஓட்டே இருக்காது. 8,00,00,000 பேருக்கு ஓட்டு இல்லம்மா. கம்முன்னு தான் வரணும். குச்சி மிட்டாய் தான் திங்கணும். எப்படி? பிம்பாம். இல்ல ஜெம்ஸ் மிட்டாய் வாங்கி தின்னுட்டு தான் வரணும். எதுவுமே பேச முடியாது. இன்னைக்கு சின்னதா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம கைய கட்டிட்டு கம்முனு தான் இருக்கிறோம்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க? அரிசி வாங்க போனா சாம்பிளுக்கு குடுங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அதே மாரி முன்கள ஆய்வுன்னு சொல்லி வருவாங்க இல்லையா? இப்போ ஒரு 1000 கோடி திட்டம் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு 4 கோடி குடுத்து செக் பண்ணி பார்த்துருவாங்க. இதெல்லாம் ஆகுமா? ஆவாதான்னு பாருங்க. அப்படின்னு ஒரு 4 கோடி ரூவா செலவு குடுத்துருவாங்க இல்லையா? அந்த மாரி தமிழ்நாட்டுல இவங்கலாம் பண்ணாங்கன்னா, ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இல்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கோசரம், முதல் கட்டமா சும்மா சும்மா ஒரு ஆட்டி பார்க்கறதுக்கே ஒரு 97,00,000 பேருக்கு ஓட்டு இல்லையாம். இன்னைக்கு 8,00,00,000 பேரா இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது, நாளைக்கு 9,00,00,000 10,00,00,000 கூட வரும். 10,00,00,000 வர அன்னைக்கு தமிழ்நாட்டுல 7,00,00,000 பேத்துக்கு ஓட்டு இல்ல. 3,00,00,000 பேத்துக்கு தான் ஓட்டு இருக்குதும்மா அடுத்த எலெக்ஷன்ல. அந்த 3,00,00,000 பேத்துல 2,00,00,000 பேர் வட மாநிலத்துக்காரனா இருப்பான். இன்னும் 2 எலெக்ஷன் போயிருச்சுன்னா. அந்த 2,00,00,000 பீகாரியும், அஸ்ஸாம்லேருந்து வந்தவங்களும், உத்தரப்பிரதேசலேருந்து வந்தவங்களும், ஒடிசாலேருந்து வந்தவங்களும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? திராவிட கட்சிகளுக்கு போடுவாங்களா? சீமானண்ணாக்கு போடுவாங்களா? இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு போடுவாங்களா? கிடையாது. இங்க நம்ம ஊர்ல ஜாதி கட்சி, ஜாதி கட்சின்னு சொல்லிட்டு பல வருஷமா இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அப்ப மதிப்பே இருக்காது. மதிப்பே கிடையாது உண்மையாலுமே. ஜாதி கட்சி வச்சு, ஜாதி வச்சு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறீங்க. உன் ஜாதிக்காரன் உன் மாவட்ட செயலாளருக்கே நாளைக்கு ஓட்டு இல்லம்மா. கேட்டா தேர்தல் ஆணையத்திலருந்து வந்துச்சும்மா. ஒண்ணும் பண்ண முடியாது. மறுசீராய்வு குடுத்து அங்க போய் கை கட்டி எடுத்தா மனுஷன் எல்லாருமே நின்னாகணும். குடிமகனா இருக்கிறவங்கலாம். நாளைக்கு அந்த பீகாரி ஓட்டுலாம் என்ன பண்ணுவாங்க? பிஜேபிக்கு தான் போடுவாங்க. காங்கிரஸுக்கு தான் போடுவாங்க. அப்ப அந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கட்சிகள் இங்க இத்தன நாளா வர முடியாம இருக்கிறவங்க, ஆதிக்கம் செலுத்த முடியாம இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறதே அவங்க பெரிய விஷயமா இருக்குது. நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? 40 எம்எல்ஏவா மாறுவாங்க. 40 எம்எல்ஏவா மாறுவாங்க. அன்னைக்கு நீங்க ஒரு 20 எம்எல்ஏ வரதே பெருசா இருக்கும். அன்னைக்கு அவன் தான் முதலமைச்சரா வருவான். பீகார்ல இருந்து அந்த ஒரு ஆளு முதலமைச்சர் ஆவாங்க. தமிழ்நாட்டுல, தமிழ் மண்ணுல, தமிழ் பேசுற இருக்கிற இடத்துல ஒரு பீகாரி வந்து முதலமைச்சரா உட்காருவான். அவன் வந்து சொல்லுவான், "இந்திய தமிழ்நாட்டுல கட்டாய மொழியா போடு" அப்படிம்பான். கத்துக்கோம்பாங்க. கத்துக்கிறது நல்ல விஷயம் தான். சரிங்களா? என்னன்னா, இத்தன நாள் தமிழ்நாடு இருந்துச்சு. தமிழ்நாட்ட ஒரு தமிழனாச்சும் வந்து ஆளட்டுமே. இப்ப நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டுக்கோங்களேன். இப்ப வந்து எல்லாருக்குமே தெரியும். கட்டட வேலைன்னு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இருக்குது. மழை காலத்துல கட்டடம் கட்ட முடியாது. மழை காலத்துல கட்டடம் கட்ட முடியாது. அதோட வலியும், வேதனையும் அந்த கட்டட வேலை செய்றவனுக்கு தான் தெரியும். புயல் அடிக்கும்போது மீன் போய் பிடிக்க முடியாது. மீன் இனப்பெருக்க காலத்துல மீன் போய் பிடிக்க முடியாது. இதோட வலி, வேதனை மீனவனுக்கு தான் தெரியும். மழை பெய்யும்போது வேட்டி கொண்டுட்டு ஓனர் வீட்டுக்கு போக முடியாது. இத வந்து நெசவு தொழில் செய்றவனால தான் அத உணர முடியும். அந்த மாரி எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில கால் மேல கால் போட்டு சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்க்குறவனுக்கு இங்க இருக்கிற மக்களுடைய கஷ்டம் தெரியாது. அவன் நாட்டு கலாச்சாரம், அவன் மாநிலத்தோட கலாச்சாரம், அவன் பண்பாடு, அவன் இனம் இதெல்லாம் வேற. அவன் வாழ்ந்துட்டு வந்த ட்ரெண்டிங்கே வேற. இங்க கூட்டிட்டு வந்து அவன வச்சுக்கிட்டு, "நீ இந்த மாரி எங்களுக்கு தமிழுக்கு குரல் கொடு, உணர்வுக்கு உரிமை கொடு" அப்படி இப்படின்னு சொன்னோம்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன தெரியுமா பண்ணுவான்? அவங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து நம்மலாம் ஒத்துமையா இருக்கிறோம். நல்ல விதமா இருக்கிறோம். ரொம்ப நாகரீகமா நடந்துக்கிறோம். ஓகேங்களா? நாகரீகமான அரசியல் அப்படிங்கிறது இருக்குது. நாகரீகமான ஒரு விஷயம் இருக்குது. அனைத்து கம்யூனிட்டிலுமே நம்மலாம் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வடநாட்டிலே கூட பார்த்தோம்னா, தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமா இருக்குது. அதே மாரி இனத்த வச்சு, மதத்த வச்சு சண்டை பிடிச்சுக்குவாய்ங்க. நாளைக்கு இன்னைக்கு அவன் நம்மளுக்கு 97,00,000 ஓட்டு இல்லன்னப்பயே, இன்னைக்கு வந்து முருகன் கோயில்ல விளக்கேத்துறதுக்கு சில விஷக்கிருமிகள தூண்டி விட்டு என்ன பண்றாங்க, இந்துக்களுக்கும், முஸ்லீமுக்கும் சண்டை மூட்டி விடுற மாரி பண்றாங்க.
நம்ம கிட்ட அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? யாரு? தாஜு தாஜு தாஜ் வந்து என்னோட நண்பன். ஓகேங்களா? இப்ராஹிம் வந்து என் மச்சான். நான் எப்படி அவங்களுக்கு எதிரா நான் பண்ணுவேன்? அவங்களும் அதே தான். சபரி என் மச்சான், சபரி என் தம்பி, என் அண்ணன் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்னைய வந்து என்ன பண்ணுவாங்க? என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. நானும் அவங்கள அப்படி தான் பார்க்குறேன். எங்களுக்குள்ளார யாரும் சண்டைய மூட்டி விட முடியாது. நாளைக்கு அவன் வந்து என்ன பண்ணுவான்? அத ஏத்தும்பான். உத்தரவு போடுவான். நம்மளுக்குள்ள சண்டை மூட்டிடுவான். நம்மள அடிச்சுக்க வைப்பான். நம்ம இன்னைக்கு ஒத்துமையா இருக்கிறோம். நம்மளுக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃபரன்ஸு ஏழை, பணக்காரன். அவ்வளோதான். படிச்சவன், படிக்காதவன் அவ்வளோதான். இந்த 4 வித்தியாசம் தான் நம்மளுக்குள்ள. நாளைக்கு அவன் வந்தானா, நம்மள இனத்தால பிரிப்பான், மதத்தால பிரிப்பான், தூண்டி விடுவான், சண்டை பண்ணி வேடிக்கை பார்ப்பான். முடிச்சுக்கிட்டோம்னா பரவால்ல. இல்லைன்னா அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். வானத்துலருந்து அவர் என்ன இப்படி படிக்கட்டு இறங்கி வருமே, அது என்னது? இங்கிலீஷ் எனக்கு சொல்ல தெரியாது. எலவேட்டரா? அந்த எலவேட்டர்ல தான் கடவுள் இறங்கி வரணும். இல்லைன்னா அந்த ஒரு பறக்கக்கூடிய விமானத்துல இருந்தா கீழே இறங்கி வந்து மெட்ராஸ்ல வந்து இறங்கி அங்கேருந்து திருச்சி வந்து திருச்சியிலேருந்து சேலம் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேலம் ஏர்போர்ட்டுக்கு வந்து தான் பேட்டி கொடுத்தா அவர் நம்மளை காப்பாற்றணும். கடவுளே